முதலில் நல்ல முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அதில் குறித்துள்ள முகூர்த்த நேரங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு விடுகின்றார்கள். முகூர்த்த நேரம் என்பது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். பஞ்சாங்கத்தில் கூட சூன்ய திதிகள், யோகம், கரணம், பிரபலாரிஷ்ட யோகம், லக்ன தியாஜ்யம், திதி தியாஜ்யம், நட்சத்திர தியாஜ்யம், நாள் தியாஜ்யம், சந்திராஷ்டமம், தாராபலன், பஞ்சகம், லக்ன துருவம், கிரகப்பிரீதிகள் போன்ற பல்வேறு அம்சங்களை சேர்த்து நிதானமாக கணித்து தருவது இல்லை. இவற்றை சேர்த்து துல்லியமாக தராமல் வெறும் முகூர்த்த தினம் என்று குறித்தால் அது சரியில்லை. அஷ்டமி நவமியை கூட சுப தினங்களாக சிலர் ஏற்பது உண்டு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அஷ்டமி நவமி ஆந்திர தேசத்திலே அஷ்டமியை கொண்டாடுகின்றார்கள். இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல குருவை நாடி பயனடைய வேண்டும். தயாராகிட்டீங்களா? குரு எங்கே இருக்கார் பாருங்கள். தக்க சத்குருவை பெற்றால்தான் அவர் அளிக்கின்ற நேரமே பொன்னான நேரமாக இருக்கும். மேற்கண்ட ரீதியில் முகூர்த்த நேரத்தை பெறுவதே அபூர்வமாக இருக்க மாதந்தோறும் பல முகூர்த்த தினங்கள் அமைவது வியப்பாகவும் சரியாக கணிக்காமல் இருப்பது வேதனைக்குரியதாகவும் இருக்கின்றது. 1000 காலத்து பயிரான திருமணத்தை தக்க சத்குருவிடம் கேட்டு நடத்துவதே நல்லது. அரைகுறையாக கணிக்கப்பட்டு அதனால் பெற்ற முகூர்த்த நாட்களில் திருமணம் நடந்தால் கால நேர சந்தி விளைவுகளால் பல துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். அப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதில் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. இதுதான் விதி. இப்படிப்பட்ட குறைபாடுகளை நீக்கவே அந்த காலத்திலே 5 நட்சத்திரங்களுக்கு திருமணத்தை நடத்தி வடமொழி, தமிழ்மொழி, வேத பாராயணம், ஹோமம், அன்னதானம், தீபதானம், இப்படி தீப பூஜை, சுமங்கலி பூஜை போன்ற புனித காரியங்களை நிகழ்த்தி பரிகாரம் கண்டமையால் தான் நமது முன்னோர்கள் மன நிறைவுடன் ஆரோக்கியத்துடன் நெடுநாள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது எப்படி நடக்கின்றது? எடுத்தேன் கவித்தேன். தேய்பிறை வேண்டாமே, கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. தேய்பிறை வேண்டாம். தேய்பிறையில் திருமண சுபமுகூர்த்தம் அமைவது வேண்டாம், அது கூடாது. ஆனால் இவற்றையும் பஞ்சாங்கத்திலே முகூர்த்த நாட்களாக குறித்து உள்ளார்கள். எனவே சுபமுகூர்த்த நாட்கள் என்று கணிக்கப்படுகின்ற நாட்களில் திருமணங்கள் நடந்தாலும் வாழ்க்கையில் பல துன்பங்கள் உருவாக காரணமாக அமைந்துவிடும். இப்படிப்பட்ட நாட்களை சரியாக கணிக்காமையாலும் பலத்த திதி சூன்ய தோஷங்கள் சேர்ந்து விடுவதாலும் முறையாக நல்ல நேரத்தை கணிப்பவர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். மேலும் நல்ல முறையிலே கணிப்போரும் சம்பந்தப்பட்ட கல்யாண வீட்டை சேர்ந்தவரின் அவசர கோல புத்தியால் ஏதோ ஓரளவு நாளை பார்த்து கணித்து அளித்து கொடுக்கிறார்கள். இது கணிப்பவர்களுக்கும் பாவத்தை சேர்த்து கொடுத்துவிடும். தயவு செய்து கவனமாக இருங்கள். பிரபலாரிஷ்ட தினங்கள் என பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கும் சில பஞ்சாங்கங்கள் கூடா நாட்களிலே திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்து இருந்தால் அதன் விளைவாக கடுமையான தோஷங்கள் ஆயுள் முழுவதும் தொடர்ந்து வரும். இதற்கு மாற்று கருத்து இல்லை. எனவே இவற்றை நிவர்த்தி செய்ய குறித்த பல கடுமையான பூஜைகளை செய்து ஆக வேண்டும். அந்த பூஜைகளை அறிந்தோரும் ஒரு சிலரே, அவர்கள் சொல்லுவதும் இல்லை. இந்த வகை தோஷங்களை நிவர்த்தி செய்வது மிக 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 கடினம். இப்படி நடந்திருந்தால் அதற்கு பின் வரும் கூடா நாட்களில், மாதாந்திர சிவராத்திரி நாட்களிலும் பஞ்ச பைரவர்கள் அருள்பாலிக்கும் ஆவூர் என்கின்ற இடம் கும்பகோணம் அருகே இருக்கு. உடையாளூர் ஆகிய ஆலயங்களில் முழுமையாக அங்கேயே தங்கியிருந்து முறையாக அபிஷேக ஆராதனைகள் இடைவிடாமல் அன்னதானத்தை நடத்தி வர வேண்டும். அப்போதுதான் அதற்கான பிராயச்சித்தங்களை பெறுவதற்கான நல்வழிகள் கிட்டும். முடிந்துவிடும் என்பது அல்ல. பிராயச்சித்தம் என்னென்று அறியாமல் பிராயச்சித்தம் பெறும் வழிமுறைகளை அறிவதற்கே இத்தகைய ஆயுள் கால நீண்ட பெரும் பூஜை என்றால் கூடா நாட்களின் தோஷங்களின் கடுமையையும் அவற்றிற்கான
இதுவரை பெற இயலாத பரிகாரங்களை பற்றி உணர்ந்து பார்க்க வேண்டும். கூடா நாட்களிலே திருமணம் முடிந்திருந்தால் அதன் வேகத்தை ஓரளவுக்கு தணிக்க கீழ்கண்டை நான் கொடுக்கின்ற அந்த ஸ்லோகத்தை, நமது வாத்தியார் கொடுத்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லி 2 ஏழைகளுக்கான தக்காளி சாதம் கொடுத்து பாருங்கள். ஏதோ ஒரு நல்லது நடக்கும். பீஜாதாரம் பீஜாதாரம் பீஜரூபம் பீஜரூபம் நிர்பீஜம் நிர்பீஜம் பீஜவ் ருதிகம் பீஜவ் ருதிகம் பரமேசம் பரமேசம் பீஜா சஞ்ச பீஜா சஞ்ச ஏகபில்வம் சிவார்ப்பணம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். சொல்லுங்கோ, வாழ்க்கையிலே இந்த பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள ஏராளமான ரகசியங்கள் இருக்குது. ஒரு பிறப்பு என்பது பல கோடி ரகசியங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதிலும் கூடா நாட்களில் குழந்தைகள் பிறப்பதை சாதாரண மனிதனால் தடுக்கவே முடியாது. மகான்களால் மட்டுமே தடுக்க முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்வது கிடையாது. விதியுடன் விளையாட மாட்டார்கள். ஏனெனில் கலியுகத்தில் அதர்மம் தலைவிரித்தாடும். தாய், தந்தை, மனைவி, மக்கள், சகோதரர், சகோதரி போன்ற பாசங்களில் பலவித தவறுகள் ஏற்படும் காலம் இது. இதற்கு காரணம் கூடா நாட்டில் பிறக்கும் குழந்தைகள், கூடா நாட்டில் நடக்கும் திருமணங்கள், உறவுகள், கொடுத்தல் வாங்குதல், குடி புகுதல், கிரகப்பிரவேசம், இடமாற்றம் இவை முக்கிய காரணமாக அமைந்து பாடாகப்படுத்தி ஆடான ஆட்டமாட்டி வைக்கும். இத்தகைய கொடுமைகள் தீர ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பிராய்ச்சித்த வழி இருந்தாலும் கூடா நாட்டில் குழந்தைகள் பிறக்காமல் இருக்க உதவும் வழி ஒன்று உண்டு. அதை பற்றி பார்ப்போம். பகுதி 5. கூடா நாட்டில் குழந்தை பிறக்காமல் தடுக்க இறை வழி என்ன?